ஹாய் கைஸ், நான் உங்கள் டீவன். இன்னைக்கு நம்ம எபிசோட் நம்பர் 1113 அந்த எபிசோடோட நீங்கள் ஃபுல் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த எபிசோடில் என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பைரட் ஐலாண்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே உங்களுக்கு அண்டர்கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஜெயிலில் அங்கே 2 கார்டு மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து சும்மா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ நமக்கு இந்த இடத்துல பேரனா நடந்து வரா. அவன் நடந்து வரும்போது ஒழுங்கா இங்கே இருக்கக்கூடிய செல்ஸோட சாவி எனக்கு கொடுங்க ஃபூல்ஸ் அப்படின்னு மாதிரி அவர் சொல்றப்ப உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இனி என்ன தைரியம் தான் எங்களை அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக அவங்க வராங்க. அப்போ உடனே இவ வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அந்த நெகட்டிவ் ஹாலோ அப்படின்ற இதை வச்சு அவங்க எல்லாருமே வந்து அவங்கள ரொம்ப வரி பண்ற மாதிரி செஞ்சிடறா. ஸோ செஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாவியை எடுத்துக்கிட்டு போற மாதிரி தான் நம்ம காமிக்கிறாங்க. அப்ப கோபி அவனோட செல்லுல அவன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து எல்லா செல்லுமே தாண்டி போறப்ப கோபியுமே அந்த இடத்துல போய் மீட் பண்றான். அப்போ உடனே அவனோட கால்ல வந்து ஒரு வெயிட் ஆக்சுவலா கட்டியிருக்கு. அப்ப இவன் வந்து பார்த்துட்டு நான் உன்னை இப்ப ஃப்ரீ பண்ணி விடுறேன், நீ வந்து எப்படியாவது முறியாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றா. உடனே வந்து நான் வந்து பைரட் கூட சேர்ந்து வேலை பண்ணணுமா, நான் ஒரு நேவி, நான் எப்படி பைரட்டுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவனோட லைஃப் ரொம்பவே ஒரு ரிஸ்க்ல இருக்கு, அவனும் இங்கே தான் இருக்கான், நீ வந்து எப்படியாவது அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவ சொல்றா. சொன்னதுக்கு அப்புறமா தான் நமக்கு கோபி அந்த இடத்துல தப்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்லேவ்ஸையுமே ஃப்ரீ பண்ணிட்டு அங்க நடந்து போயிட்டு இருக்கான். அதே டைம்ல கோபி இந்த இடத்துல எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பைரட் ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவனோட பவுண்டி கிட்டத்தட்ட 500 மில்லியன் பவுண்டி. இவன் வந்து ஒரு 5 ஸ்டார் நேவி சோல்ஜர். அதனால நம்ம எப்படியாவது இவனை கேப்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீதி ஸ்லேவ்ஸ் எல்லாரையுமே காப்பாத்தி கூட்டிட்டு போறத பிசாரோ பாத்துறான். சோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா எப்படியாவது கோபியை பிடிங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா பைரட்ஸ் எல்லாரையுமே அலர்ட் பண்றான். அலர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாமே கோபியை தேடி போற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த கோபியுமே நோட்டீஸ் பண்றான். அவன் நம்மள பார்த்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவன் நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவன் வந்து அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்ப ஷிரூஃப் அப்படின்ற அங்க ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பிசோரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து எப்படி நீ கோபியை பிடிக்க போற, அதே மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு போனா அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே நீ எப்படி பிடிக்க போற அப்படின்னு மாதிரி கேட்கறப்ப கண்டிப்பா நான் அவங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன், அவங்களை எப்படியாவது நான் கேப்சர் பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். இவங்க 2 பேருமே பேசுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்ப விஸ்கோ ஷாட் அப்படின்ற ஒருத்தன் வந்து நான் எப்படியாவது போய் அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பபுள் மேல இருந்து பறந்து வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து நான் இந்த ஒட்டுமொத்த ஐலாண்டுமே சுத்தி ஃபயர் ஆகிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அவனால எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப நீ இந்த மாதிரி பண்ணா அது நம்மள கூட அஃபெக்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். அப்பதான் நமக்கு கீழே உல்ஃபை காமிக்கிறாங்க. அவன் வந்து அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கான். என்ன மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இவன் என்ன தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க பாக்குறாங்க. சோ இதெல்லாமே நடக்கிறப்பதான் கோபி அந்த இடத்துல ஓடி போயிட்டு இருக்கான். அப்ப அவனோட வெயிட் அவன் கையில தூக்கிட்டு ஓடி போயிட்டு இருக்கிறப்பதான் அவன் ஆக்சுவலா யோசிச்சு பாக்குறான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவனை வந்து பிளாக் பியர்ட் பைரட்ஸ் கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல பிளாக் பியர்ட் நான் வந்து இந்த ஒரு பைரட் ஐலாண்டை வச்சு நான் அந்த ஒட்டுமொத்த நேஷனுமே நான் என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர போறேன், ஃபுல் நேஷனா நான் இதை மாத்த போறேன், இது மூலியமா இந்த ஒட்டுமொத்த மெரைன்ஸ் எல்லாருமே எனக்கு நான் கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவன் பேசிட்டு இருப்பான். கண்டிப்பா ஒரு காலமே நடக்காது, எங்களோட மெரைன்ல வந்து நாங்க ஸ்வாட் அப்படின்ற ஒரு டீமை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சொல்றப்ப உடனே அந்த இடத்துல வந்து அக்கேனோ ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயமாச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உடனே பிளாக் பியர்ட் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்றப்ப ஆக்சுவலா ஸ்வாட்ன்றது இந்த கவர்மெண்ட் கீழே இருக்கிறவங்க தான், ஆனா வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்க, அவங்க யாருக்கு கீழியுமே அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஒருத்தரை எப்படியாவது பிடிக்கணும் இல்ல கொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா இவன் அது எம்பரரா இருந்தாலுமே அவங்களை கொல்ற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரீடம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உடனே இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு பிளாக் பீடை கேட்டதுக்கு அப்புறமா என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் அவங்கள வந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண விட மாட்டேன், என் பிளானை வச்சு நான் இந்த ஒட்டுமொத்த நேஷனையுமே நான் என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ இதெல்லாமே வந்து கோபி நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன நடக்குதுன்னா லைக் அப்பதான் வந்து அந்த ஐலாண்டை சுத்தி மெரைன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் பைனாகுலர் மூலியமா பார்த்து சொல்றான். உடனே வந்து கோபி நான் யாரையுமே கூப்பிடலையே, என்ன காப்பாத்துறதுக்காக ஒட்டுமொத்த மெரைன் ஆபீசர்ஸுமே வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றப்ப உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட மெரைன் ஆபீசர்ஸ் அங்க இருக்கக்கூடிய பைரட்ஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா குஜுகோ அப்படின்ற ஒருத்தி வந்து லைக் அவ கையில வச்சிட்டு இருக்கிற அந்த லைக் ஒரு ஸ்டாப் மாதிரி வச்சிட்டு இருக்கான். அந்த ஸ்டாப் வச்சு ஏகப்பட்ட பில்டிங்ஸ் மூவ் பண்ற மாதிரியுமே காமிக்கிறாங்க. அவங்கள வந்து இவங்க எவ்வளவு சுடுறாங்க, பட் இருந்தாலுமே அவங்க வந்து இன்வெல்னரபிளா நமக்கு தெரிய வராங்க அங்க. சோ அந்த இடத்துல எப்படியாவது கோபியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெரைன் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இவங்க பைரட்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. எல்லாத்தையுமே காமிக்கும் போது கோபி அந்த இடத்துல கரெக்டா ஓடி வரான். சோ ஓடி வந்ததுக்கு அப்புறமா இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவனை சுத்தி பைரட்ஸ் எல்லாருமே சரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஐயோ இப்ப நம்ம எல்லாம் சரவுண்ட் பண்ணிட்டாங்களே, இந்த இடத்துல நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போதுதான் அதே டைம்ல ஒரு ஷிப்ல காமிக்கிறாங்க. லைக் நமக்கு வந்து கார்ப் வந்து எப்படியாவது நம்ம கோபியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பார்ல, அவர் தான் கேட்கறாங்க. அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி நம்ம இப்ப அந்த ஐலாண்டை நெருங்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றப்ப கண்டிப்பா இந்த டைம் நான் கோபியை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது கரெக்டா கார்ப்போட ஃபேஸை காமிக்கிறதோட தான் இந்த எபிசோட நமக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த எபிசோடுக்கான ரிவ்யூவை T3 நமக்கு சொல்லுவாரு. ஸோ நான் உங்க T3 எனக்கு இந்த எபிசோட பிடிச்ச விஷயம் என்னன்னா அனிமேஷன் வைஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்வாட் மெம்பர்ஸை பத்தி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. லைக் இவங்க வந்து மெரைன்ஸ் தான், அட் த சேம் டைம் மெரைன்ஸ் இவங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க.
பிகாஸ் மெரைன்ஃபோர்ட் வாருக்கு அப்புறமா சில குரூப் ஆஃப் மெரைன்ஸ் வந்து இதுலேருந்து நாங்கள் ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு குரூப் தான் இந்த ஸ்வாட் மெம்பர்ஸ். அதனால தான் கோபியை பைரட்ஸ் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சும் மெரைன்ஸ் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஸோ இதை இங்கே தெளிவு பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட் தான். பிகாஸ் மாங்கால இந்த சாப்டரோட எண்டில் கார்ப் கேலக்ஸி இம்பாக்டோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி கூட நான் கேட்கலங்க. ஜோரோ கிங்கை டிஃபீட் பண்ணி அவனோட ஸ்டைலே எபிசோட கம்ப்ளீட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஷாங்ஸை கூட ஐ மார்க்கை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கார்ப் கேலக்ஸி இம்பாக்டை ப்ரொபோஸ் பண்ண வந்து அதுலேருந்து டு பி கண்டினியூன்னு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஸோ அது ஒரு ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா இந்த எபிசோடில் வேற ஒன்றுமே இல்லைங்க. ஓடு அச்சமில்ல ஓடுன்னு ஓடிட்டு மட்டும் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த எபிசோட பற்றின ஒப்பீனியன் இதுதான். ஸோ இதெல்லாம் தான் இந்த எபிசோட பற்றி எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒப்பீனியன். ஸோ எத்தனை பேர் இந்த எபிசோட பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Triple T Talks.